அண்ணே ஃபஸ்ட் இதுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்றைக்கி என்னதான் பேச்சுவார்த்தை தலைகீழாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் போய் தலைகீழாக நின்று பேச்சுவார்த்தை பண்ணால் கூட அதை ஹானர் பண்ணக்கூடிய சக்தி அமைச்சருக்கு இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. உதாரணத்துக்கு எனக்கு அமைச்சர் சிவசங்கர் ஐயா போகிறாங்க, எல்லா போக்குவரத்து சங்கங்களை கூப்பிட்றாங்க. அண்ணே ஓகே நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டோம், 6 குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க, உடனே ஓட்டுநர் நடத்த நான் போட்டுடலாம், 40,000 பேத்துக்கு வேலை கொடுத்துடலாம், ஓய்வூதிய திட்டத்தை மாற்றிடலாம், அண்ணா இதை பண்ணிடலாம் அதை பண்ணலான்னு சொன்னால் பணம் இல்லை அண்ணா சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தெர் இஸ் நோ மணி. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு 8,23,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன் இன்னும் ஒரு 75,000 கோடி வாங்க போகிறாங்க. அதனால் சிவசங்கர் அவர்களுக்கும் தெரியும், முதலமைச்சர் அவங்களுக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு மாயை. பேச்சுவார்த்தையில் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவங்க கையில் எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன 6 அம்ச கோரிக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம்